ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் 50,000 ரூபாய் பிணையில்லா கடன் உதவி வந்து வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுறது, டாக்குமெண்ட் என்ன தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மத்திய அரசு சார்பில் பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் மூலமாக இந்த ஒரு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி யோஜனா ஸ்கீம் மூலமாக தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் மைக்ரோ கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருக்காங்க பாருங்கள், சாலையோரம் வந்து தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்காக தான் இந்த ஒரு லோன் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது லோன் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேறு வந்து பார்த்து தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்த ஸ்கீம் யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருக்காங்க பாருங்கள், சாலை ஓரங்களில் கடை வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக தான். நீங்கள் சாலை ஓரங்களில் பழக்கடை வச்சுருக்கீங்க, பூக்கடை வச்சுருக்கீங்க, தள்ளுவண்டி கடை வச்சுருக்கீங்க, எப்படினாலும் சரி சாலை ஓரங்களில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போது இதுக்கான என்னமான டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா அதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்ட்ரீட் வெண்டாருக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அது வச்சுருக்கணும், அல்லது ஐடென்டி கார்டு வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்கணும், அல்லது லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, ஓட்டர் ஐடி கார்டு கேட்டிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க, அதேமாரி யூபிஐ வந்து பார்த்தா இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ உங்களுக்கு லோன் அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் ஃபஸ்ட் டைம் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் லோன் வில் பி கொலாக்ட்ரல் ஃப்ரீ. நீங்கள் எந்த ஒரு அடமானம் எதுவுமே வைக்க தேவையில்லை. இதுக்காக இந்த லோன் வாங்குவதற்கு உங்கள் சொத்தோ எதுவுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா பிணையமாக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஸோ பிணை இல்லாமலே இந்த கடன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகிடுச்சா அப்படின்னா 15,000 ரூபாய் முதல் தடவை லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் 12 மாதத்துக்குள்ளே சரியாக திரும்ப செலுத்துனங்க. நீங்கள் 12 மாதத்துக்குள்ளே சரியாக திரும்ப செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. அதாவது 7% உங்களுக்கு வட்டி மானியம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து செலுத்துவோம் அப்படின்ற மாரி வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி வந்து பாருங்கள், ஃபஸ்ட் டைம் லோன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் லோனுக்கு நீங்கள் திரும்ப ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அது நீங்கள் அதுக்காக உங்களுக்கு 25,000 ரூபாய் லோன் கொடுப்பாங்க. 18 மாதத்தில் நீங்கள் திரும்ப செலுத்தணும். இந்த லோனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா மூணாவது லோன் 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதை நீங்கள் 36 மாதத்துக்குள்ளே திரும்ப செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா லோனுமே நீங்கள் மந்த்லி கட்டலாம். ஆனால் பட் அவங்க சொல்லியிருக்க அந்த மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வட்டி மானியம் கொடுக்குறாங்க, பிணையில்லா கடன் வசதி வழங்குறாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பாருங்கள், உங்கள் கடையில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அதாவது கடையில் வந்து ஸோ நீங்கள் டிரான்சாக்ஷன் ஆன்லைன் மூலமாக ஜிபே ஃபோன்பே மூலமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 100 ரூபாய் கேஷ்பேக்கு, இயர்லி 1,200 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2030 வரைக்கும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு சாலையோர வியாபாரியாக இருக்கீங்க, உங்ககிட்ட அந்த சிஓஇக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அல்லது ஐடி கார்டு இருக்குது அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை, ஐடென்டி கார்டும் இல்லை அப்படின்றவங்க லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கம் லோன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணும். அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அர்பன் லோக்கல் பாடி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லோன் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்ஓஆர் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் வந்து பார்த்தா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வசதியும் வந்து இருக்குது, கிரெடிட் கார்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாங்க. ஸோ மொத்தமாக 3 வகையான லோன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் அமௌண்ட் 15,000, செகண்ட் 25,000, அதுக்கப்புறம் 50,000 வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இது எப்படி மானிட்டர் ஆகுது, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கான தகுதி அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரீட் வெண்டாராக இருக்கணும்,
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இருக்கணும், அதிகபட்சமாக நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பார்த்தா செக்யூரிட்டாக எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் தேவை கிடையாது, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் தேவை கிடையாது, அப்படியே உங்களுக்கு இந்த ஒரு லோனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட்டி மானியம் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த 15,000 ரூபாய் அமௌண்ட்டை அந்த 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் முன்கூட்டியே செலுத்துறீங்க, அதாவது கரெக்டாக 12 மாதத்துல நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா 603 ரூபாய் வட்டி மானியம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருங்க. இந்த 25,000 ரூபாய் லோனை அவங்க சொல்லியிருக்க மாதத்துக்குள்ளே செலுத்துறீங்க அப்படின்னா 1,408 ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வட்டி மானியமாக வந்துடும். 50,000 ரூபாய்க்கு லோங்க அவங்க 36 மாதத்துக்குள்ளே நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா 5,579 ரூபா வட்டி மானியமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருதுங்க. நீங்கள் 50,000 லோன் கொடுக்குறாங்க, வித் வட்டி மானியம் வேறு 5,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஸ்கீம்னே சொல்லாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ப்ராசஸ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த அப்ளிகேஷன் யாருக்கிட்டலாம் போகும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த ஸ்கீம் வந்து பார்த்தா கிரெடிட் கார்டு வந்து புதுசாக ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு யாருக்கு கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாங்க. பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் மூலமாக ரூபே ரீட்டைலுக்கான ஒரு பர்சனல் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு எப்படி செயல்படுது, யாருக்கு கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாங்க. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தமாக 3 வகையான லோன் இருக்குது. நீங்கள் 2வது டிரான்சாக்ஷன் லோனை முடிச்சுட்டு 3வது லோனுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. 21 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ முதற்கட்டமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து போடுவாங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் ஸோ மொத்த லிமிட் வந்து 30,000 ரூபாய் அந்த கிரெடிட் கார்டுக்கு லிமிட் இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரெடிட் கார்டு கையில் வாங்கினதுக்கப்புறம் இனிஷியலாக 10,000 ரூபாய் தான் உங்களுக்கு கிராஜுவேட் பண்ணுவாங்க. போக போக தான் 30,000 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டோட வேலிடிட்டி 5 வருஷம் உங்களுக்கு செல்லுபடி ஆகுங்க. அந்த 5 வருஷத்தில் 30,000 ரூபாய்க்கான அமௌண்ட்டை தேவையானப்போ எடுத்துக்கலாம், திரும்ப அந்த கிரெடிட் கார்டில் போட்டணும், திரும்ப எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் அந்த கிரெடிட் கார்டிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 20லேருந்து 50 நாட்கள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பயன்படுத்தலாம். பட் 50 நாட்களுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்குள்ளே அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப அந்த கிரெடிட் கார்டில் செலுத்துனுங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கிரெடிட் கார்டில் யூபிஐ வந்து பார்த்தா லிங்க் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் ஈஸியாக யூபிஐ மூலமாக கூட கிரெடிட் கார்டில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நோ கேஷ் வித்ட்ரால் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கார்ட் பில், அதாவது ஏடிஎம் கார்டில் போய்ட்டு எடுக்க முடியாதுங்க, ஒன்லி அப்படியே நீங்கள் ஸோ மாற்றி யூபிஐயில் மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாமே இருக்குது, இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த கார்டில். இந்த மாதிரி இந்த கார்ட்லேயும் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இந்த கார்டுக்கும் அப்ளை பண்ணுறவங்க 3rd லோனுக்கு எலிஜிபிள் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த கார்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 5 வருஷம் அந்த கார்டு உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகுங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கீமுக்கான நோக்கங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு தோறுக்கு பாருங்கள், லாகின் இதில் போயிட்டு அப்ளிகேண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது இதிலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ளை ஃபார் லோன், ஃபஸ்ட் லோன் அப்ளை பண்ணுறவங்க, செகண்ட் லோன் அப்ளை பண்ணுறவங்க, 3rd லோன் அப்ளை பண்ணுறவங்க, கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க, அதேமாரி அந்த லெட்டர் ஆஃப் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வச்சு அப்ளை பண்ணுறவங்க, இந்த மாதிரி தனித்தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், அல்லது டிஜிட்டல் சேவா போர்ட்டல் சிஎஸ்சி இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெமோ இதிலே கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டிக்கு. ஒன்று நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டாராக அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அல்லது ஐடென்டி கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா மொதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வச்சுருக்கவங்க 2வது ஆப்ஷன், அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த எஸ்ஆர்என் நம்பர் ஸ்ட்ரீட் வெண்டாருக்கான நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கன்ஃபார்ம் எஸ்ஆர்என் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து செலக்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன், ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அந்த வெண்டிங் சர்டிஃபிகேட்டை இல்லை ஐடென்டி கார்டை ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஒவ்வொன்றா எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஆப்ஷனை கொடுக்குறோம் அதை என்ட்ரு பண்ணிட்டு ஆதார் நம்பரை கேட்கும், ஆதார் நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆதார்லேருந்து எடுத்துக்கும். அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த எஸ் கொடுத்துக்கோங்க, இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, நேம் ஆஃப் த பேங்க் என்ன, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் அக்ரிகேட் ஃபோன்பே ஜிபே ஏதாச்சும் செட் பண்ணிட்டு அதுக்கான
யூபிஐ ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். கொடுத்துட்டு லோன் அமௌண்ட், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்க போகிறீங்க, ஸோ 15,000 10,000, அதாவது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ டாக்குமெண்ட் வந்து கேட்கும். அப்ளிகேண்ட் ஃபோட்டோ, சர்டிஃபிகேட் ஆஃப் வெண்டிங், அதுக்கப்புறம் ஐடென்டி கார்டு எல்லாச்சும் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுங்க. சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வசதி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி நீங்களே கூட உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கீம்ங்க, தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சாலையோரத்தில் இருக்கவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.